வணக்க மக்களை, சற்று கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அண்ணாமலையை காலி செய்த வார் ரூம் அமைத்த பியூஷ் கோயலா. அண்ணாமலை சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது கண்டிஷன் போட்ட இபிஎஸ். வாங்க வீடியோவை விரிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய சூழல்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுக்கும் தங்கள் கூட்டணி தொகுதி பெங்கென ஒதுக்கிற நிலையில்தான் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவின் மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. அதாவது சொந்த அண்ணாமலையை காலி செய்த வார் ரூம் அமைத்த பியூஷ் கோயல் என்று கூறப்படுகிறதா. அதாவது அண்ணாமலை கண்டிப்பாக எந்த காரணத்துக்கொன்றும் சட்டமன்றத்திற்குள் அவர் வரக்கூடாது என்று கண்டிஷன் போட்ட இபிஎஸ் அவர்கள் கூட்டணியே தியூன்யம் செய்ய வைத்ததால் அண்ணாமலை தமிழக அரசியலில் பாஜக பிரமுகரான அண்ணாமலையின் வளர்ச்சி என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இன்னும் சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும், குறிப்பாக உட்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அவருக்கு எதிராக திட்டங்களை தீட்டி சதித்திட்டங்களை அண்ணாமலை ஒரு ஒற்றை வீரனாக மாறியிருக்கிறதா. அதாவது தமிழகத்திலே பொறுத்தவரை பாஜக காலூன்ற வேண்டுமானால் அதற்கு அண்ணாமலையின் முக்கியத்துவம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது அண்ணாமலை பாஜகவில் இணைந்த பிறகுதான் தமிழகத்திலே வாக்கு சதவீதம் 12% உயர்ந்து காணப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலையால் தான் கண்டிப்பாக தமிழகத்திலே பாஜகவை கண்டிப்பாக காலூன்ற வேண்டும் நினைக்கவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையை அரசியல் ரீதியாகவோ காலி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு ரகசிய வார் ரூம் என்று அமைக்கப்படுகிறது. அதாவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது என்னவென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்தில் அவர் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவே இபிஎஸ் அவர்கள் அதற்கு சதிவேலை செய்ததாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் இந்த செய்தி ஒரு பரவலாக பேசப்பட்டு வரும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை கண்டிப்பாக பரப்புரை மட்டுமே மேற்கொண்டு வருகிறேன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக எந்த ஒரு தொகுதியும் வேண்டாம், சட்டமன்றத்தில் நான் இடம்பெறவில்லை என்று தெல்ல தெளிவாக கூறிவிட்டார் என்று கூறப்படுகிறதா. இந்த முனையைதான் அண்ணாமலை சட்டமன்றத்திற்கு நுழையக்கூடாது என்பதில் எடப்பாடி உறுதியாக இருப்பதாகவும் அதற்கான சில நிபந்தனைகளை டெல்லி தலைமையிடம் அவர் முன்வைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவி வழங்கக்கூடாது, மேலும் அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற அழுத்தங்களை அவர் டெல்லி தலைமையில் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சொந்த கூட்டணியும் சொந்த கட்சியினுமே அண்ணாமலைக்கு எதிராக சூன்யம் வைக்கும் இத்தகைய சூழலில்தான் அண்ணாமலையின் நிலை என்னவாக என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறதா. ஒரு பக்கம் எடப்பாடியாரின் நிராகரிப்பு, மறுபக்கம் பியூஷ் கோயல் போன்றவர்களின் இரகசிய திட்டங்கள் என இருமுனை தாக்குதல்களை அவர் எதிர்கொண்டு வருகிறார் அண்ணாமலை. இருப்பினும் அண்ணாமலை எதற்கு அஞ்சாமல் தனது பிரச்சார பயணத்தை மூலம் பெற்ற மக்கள் ஆதரவை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்படுகிறார். இந்த நிலையில்தான் எதிர்வரும் சூட்பட்டிருந்தாலும் அண்ணாமலையின் இந்த அரசியல் போராட்டம் அவரை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கிறதாம். மேலும் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.